பீரியட்ஸ் பெயின்ல சஃபர் ஆகும்போது பெயின் கில்லர்ஸ் எடுக்கலாமா அண்ட் இப்படி பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது மூலமா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஃபியூச்சர்ல வருமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் பெயின் எதனால வருது அப்படின்னா யூட்ரஸ்ல இருக்க எண்டோமெட்ரியம் வெளியே ஷெட் ஆகும்போது அந்த யூட்ரஸ் அந்த எண்டோமெட்ரியமை ஸ்குவீஸ் பண்ணி பிளட்டை வெளியே புஷ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணும்போது ப்ராஸ்டக்லாண்டின்ஸ் அப்படின்ற பெயின் காஸ் பண்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இந்த பெயின் கில்லர்ஸ் லைக் டோலோ, ப்ரூஃபன், மெஃப்டால்ஸ்பாஸ் இது எல்லாமே இந்த ப்ராஸ்டக்லாண்டின்ஸை கம்மி பண்ணி நம்ம இந்த பெயினை உணர்றத கம்மி பண்ணுமே தவிர வேற எதுவுமே இது பண்றது கிடையாது. அண்ட் யூஸ்வலி இந்த பெயின் கில்லர்ஸ் நீங்க ஒரு நாளைக்கு 1 to 2 times வித் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இது எந்த ப்ராப்ளமும் காஸ் பண்ணாது அண்ட் உங்களோட பெயின்க்கு நல்லாவே ரிலீஃப் கொடுக்கும். பட் மோர் தென் 1 or 2 டேப்லெட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அண்ட் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அண்ட் இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறதுனால டெஃபினட்டா ஃபியூச்சர்ல ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வராது. பட் சம்டைம்ஸ் உங்களோட அண்டர்லையிங் பெயின்கான காரணம் குட் பி அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் ஆர் ஃபைப்ராய்ட் இல்ல அடினோமயோசிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ். பட் இது எல்லாமே ஃபர்டிலிட்டியோட அசோசியேட்டடா இருக்கிறதுனால பீரியட்ஸ் பெயின்க்கு டேப்லெட் எடுத்ததுனால இன்ஃபர்டிலிட்டி வந்துச்சு அப்படின்ற ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷன் இருக்கு.